ஒரு ஐஃபோனுக்காக மொத்த குடும்பமும் அழிஞ்சு போச்சுன்னு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். பட் அது எல்லாமே ஒரு ரூமர்ன்றப்போ எனக்கு உண்மையிலுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐம் ரியலி சாரி குணால். ஏன்னா நான் இதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறேன். என் மேலே ரொம்ப தப்பு இருக்குது. போலீஸோட இன்வெஸ்டிகேஷனில் தான் அந்த ஆக்சிடென்ட்டோட உண்மைத்தன்மை என்னன்றது தெளிவாக தெரிஞ்சிருக்கு. முழுசாக சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். குணால் அப்படின்ற இந்த பையன் ரொம்ப இன்னசென்ட் அண்ட் நல்லா படிக்கிற பையனாகவும் இருந்திருக்கான். காரணம், அவன் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்கான். ரீசெண்ட் டேல அவங்க அப்பா அம்மா 2 பேருக்கு நடுவில் நடந்த சண்டைனால அவங்க 2 பேர் தனியாக பிரிஞ்சிருந்திருக்காங்க. அவங்க அம்மா எவ்வளோ ட்ரை பண்ணியுமே அவங்க அப்பா கன்வின்ஸ் ஆகவே இல்லை. இதனால இந்த பையனால் ஒழுங்காக படிக்க முடியாமல் டிப்ரெஷனுக்கு உள்ளாகி இருக்கான். இவனே தான் இவங்க அப்பா அம்மா 2 பேரையும் கப்படா ஹில்ஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே போய் மலை உச்சியில் நின்றுட்டு இவன் கொடுத்த ஒரே ஒரு டிமாண்ட், நீங்கள் 2 பேரும் கடைசி வரைக்கும் என் கூட ஒன்றா இருக்கணும், நீங்கள் என்றைக்குமே என் கூட இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான். 2.5 மணி நேரத்துக்கு மேலே இவன் அந்த டிமாண்டை கொடுத்துட்டே இருந்திருக்கான். பட் அவங்க 2 பேருமே அதுக்கான ப்ராமிஸ் அவனுக்கு பண்ணவே இல்லை. அந்த டைமில் இவங்க அப்பா ஒரு ஸ்மார்ட்டான மூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பையனோட பக்கத்தில் போய் இவனை இழுக்கலாம் ட்ரை பண்ணார். பட் இவன் ஆல்ரெடி மலை உச்சியில் இருந்ததுனால ஸ்லிப் ஆகி கீழே விழுவுறப்போ அவங்க அப்பாவையும் சேர்த்து பிடிச்சிட்டான். ஸோ 2 பேரும் விழுந்ததை பார்த்துட்டு இருந்தா அவங்க அம்மாவும் சேர்ந்து விழுந்துட்டாங்க. இதுதான் ஆக்சுவல் ட்ரூத்தாக அங்கே நடந்திருக்கு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் ப்ராப்பராக சொல்லியிருக்காங்க. இட்ஸ் மை ஃபால்ட். ஐ எம் அப்பாலஜி ஃபார் திஸ். இட் வில் நெவர் ஹேப்பன் அகெயின். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரூமரை வச்சு நான் வீடியோ போட மாட்டேன். ஐ கேன் டேக் மை அக்கௌண்டபிலிட்டி. சாரி ஃபார் த லாஸ்ட். மே காட் பிளஸ் யூ. ரெஸ்ட் இன் பீஸ். தேங்க்யூ.